அப்பா வந்து பார்த்திங்கன்னா இந்த வாழைத்தாரை சூஸ் பண்ணி வச்சுருக்காரு. அடுத்து வந்து நாளைக்கு குழம்பு வைக்கிறதுக்காக வாழைக்காய் வாங்குறாரு. அப்பா இப்படி ஹோட்டலில் வச்சு போகிறப்ப வரப்போ பார்த்தா தான் பொங்கல் மாதிரி தெரியும். ஒவ்வொரு கரும்பாணி மேலே உருவி சாப்பிட வேண்டிதான். எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நாளைக்கு பொங்கல் வருது. இன்றைக்கி ஜாமான் வாங்க கிளம்பிட்டோம், தம்பி நானும். ஏலாவதி தான் மெயின் டவுனு நமக்கு. அங்கே போனால் தான் பூவெல்லாம் கிடைக்கும். அதனால் அங்கே போயிட்டு லோக்கல்லையும் கடை போட்டிருக்காங்க. இருந்தாலும் இப்படியே பார்த்துட்டே போவோம். எங்கே பழம், கரும்பு, வாழைத்தாரெலாம் நல்லா இருக்குது, பார்த்து வாங்கிட்டு வர வேண்டியதான். இன்றைக்கி வந்து ஜாமான் அங்கே கிளம்பியாச்சு. அப்படியே அப்பாவும் நானும் கிளம்பிட்டோம். என்னப்பா வாழைத்தாரெலாம் என்ன ரேட்டு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு, கரும்பு எல்லாம் என்ன விற்கிது அப்படின்னு பார்த்துட்டு விலைப்பட்டியெல்லாம் அப்டேட் பண்ணுறோம். எங்கள் ஊரில் என்ன ரேட்டில் விற்கிறாங்க, உங்கள் ஊரில் என்ன ரேட்டில் போகுதுன்னு அப்படியே கமெண்ட் பண்ணுங்கள். என்னப்பா அப்பா வண்டியை எடுத்துட்டாரு. சரி வாங்க அப்படியே போயிட்டு இலகுச்சி போயிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணலாம். வண்டி அங்கேயே இருக்கட்டும், அப்புறம் வெளில எடுத்துகிட்டு வர முடியாது. நல்லா தெளிவாக எடுத்து போடு. அப்பாவும் நானும் வந்து பார்த்தீங்கன்னா ஏலாவச்சி வந்துட்டோம். அப்பா வந்து பார்த்தீங்கன்னா காய்கறி வாங்கிட்டு இருக்காரு. ஏலாவச்சி இன்றைக்கி செம்ம கூட்டமாக இருக்குது. அப்படியே வீடியோவில் காட்டுறோம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இது வாங்கிட்டு அடுத்தது பூ வாங்கணும். பூ வாங்கிட்டு கரும்பு விசாரித்து கரும்பு வாங்க வேண்டியதான். கரும்புலாம் வந்து பார்த்திங்கன்னா நிறையா இடத்துல அங்கேயும் போட்டிருக்காங்க. நம்ம விலை பிடிச்ச இடத்துல கரும்பு வாங்கிக்க வேண்டியதான். விலையனாலும் கேட்டு பாருப்பா. கேட்டுட்டியா? சும்மா வீடியோ 2 மாலை வந்து பார்த்தீங்கன்னா காலமாட்டுக்கு கருநாள் அன்றைக்கி கட்டலான்னு வாங்கியிருக்காரு அப்பா. கரும்புலாம் வீட்டுக்கு போய் வாங்கிக்கலாங்கிறியா? இங்கேருந்து தூக்கிட்டு போக கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னா கரும்பும் வாழைப்பழமும் பக்கத்து ஊரில் வாங்கிக்கலான்னு அப்பா சொல்லிட்டாங்க. ஸோ வந்ததுக்கு பூவு வீட்டுக்கு சாமி கும்பிட்றது, பூவு, மாலை, காய்கறி ஜாமான் இதை மட்டும் வாங்கிக்கிட்டு இப்போதைக்கு நாங்கள் ஊருக்கு கிளம்புறோம். வேலை வச்சு போயிட்டு ஜாமான் வாங்கிட்டு வந்தாச்சு. அங்கே வந்து இன்னும் 2 ஜாமான் மட்டும் வாங்கலை. அது இங்கே விற்கிற ரேட்டு தான் அங்கேயும். அதையா அங்கேருந்து வண்டியில் எப்படி தூக்கிட்டு வரதுன்னு அதை நிப்பாட்டியாச்சு. சாப்பிட்டு போய் கரும்பு வாழைத்தாரம் எடுத்து வரணும். இப்போ அங்கே வந்து எல்லாருக்குதான் பாக்கி காய்கறி ஜாமான், பூவு இதெல்லாம் வாங்கியாச்சு. சாப்பிட்டு போவோம். சாப்பிட உக்காந்தாச்சு. காலையிலே சாப்பிடாம போனோம். தலைலாம் சுற்றி என்னப்பா மயக்கம் வர மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு அல்சர் வேறையா. மணி 11 ஆகுது. இன்ன வரையும் சாப்பிடாம காலை சாப்பாடு சாப்பிடாம இருந்தாங்க. கேஸ் ஃபார்ம் ஆகிடுச்சு வயிறு ஃபுல்லாக. இப்போ டேப்லெட் போட்டு உட்காந்துருக்கேன் சாப்பிட்டுன்னுட்டு. ஸோ நாங்கள் சாப்பிட்டுட்டு நானும் அப்பாவும் போய் சாப்பிட்டுட்டு போயிட்டு தான் கரும்புலாம் வாங்கிட்டு வரணும். என்னப்பா என்ன குழம்புனா காலையில் நம்ம வீட்டில் சாதமும் கத்திரிக்காய் குழம்பும் தான். சாப்பிட்டுட்டு வரோம். அப்பாலாம் உட்காந்துட்டார் சாப்பிட. கத்திரிக்காய் சாம்பார், வடித்த சாதம் சாப்பிட்டுட்டு வரோம் மக்களே. இப்போ வந்து ஏலாவச்சி போயிட்டு ஜாமானை கொண்டாந்து வச்சுட்டு திருப்பி சாப்பிட்டு இப்போ எசனை கிளம்பியாச்சு.
கரும்பு வாழைத்தார் 2 கட்டு கரும்பு எடுக்கணும். பாப்பால் சீர் கொடுக்கணும்ல. ஆமாம். ஒரு தார் ஆளுக்கு பாதி போதும். யாரும் வாழைப்பழம் அதிகமாக சாப்பிடாததுனால. போயிட்டு வந்துடலாமா? அந்த வண்டி எடுத்துகிட்டு வர சொல்லு கவிழண்ணே. அது நான் எடுத்துகிட்டு வரேன். நீ எடுத்துட்டு வா. ஆளுக்கு ஒரு வண்டி. கவிழ் அழைச்சிட்டு போமா என்ன? கவிழா வரும். நீ வண்டி எடு. நான் முன்னாடி போயிட்டு இருக்கட்டுமா? இல்லை கவினை அழைச்சிட்டு போ, நான் அந்த வண்டியில் வரேன். வந்து பார்த்தீங்கன்னா 1 கிலோமீட்டர் பக்கத்தில் இருக்கிற நம்ம எசனைக்கு தான் வந்திருக்கோம். வாழைத்தாறு கரும்புலாம் இருக்குது. கரும்புலாம் நிறையா ஓடிடுச்சு. கரும்பு கொஞ்சமாக தான் இருக்குது. வண்டியில் டிராக்டரில் இருக்குது. ஸோ நமக்கு பிடிச்ச 2 கட்டு கரும்பு, ஒரு வாழைத்தாறு எடுத்துகிட்டு போக வேண்டியதான். வாழைத்தாறுலாம் எதுவுமே மேக்ஸிமம் பழுக்கலை. இருந்தாலும் காவேட்டாக வாங்கினா பழுத்துக்கும். அப்படி வாங்கி தான் சாமி பண்ணோம். சரிப்பா. ஆமாண்ணா. ஏதாவது நல்ல தாரா பார்த்து எடுப்பா. காய் கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல, மொத்தமாக இருக்கணும். யூடியூப்ல ப்ரோ. பழுக்குமாப்பா? எல்லாம் காவேட்டாக இருக்கு. பொங்கலுக்கு பழுக்குமான்னு தான் டீ ஆட்டு பால் தர. இதை எடுக்கிறியா? நல்லா ஆட்டு வாங்குறேன். இதை மட்டும்ண்ணா அதை கொடுத்துக்கலாம். குரல் 2 நாளாக வியாபாரம் பார்த்தா இருக்கு. குளிர்காலம் வேற. அப்பா வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாழைத்தாரை சூஸ் பண்ணி வச்சுருக்காரு. அடுத்து வந்து நாளைக்கு குழம்பு வைக்கிறதுக்காக வாழைக்காய் வாங்குறாரு. நல்லா இருக்கா காய்? சீப்பாக எடுத்து போகணும். இந்த காரை தூக்கிக்கலாமண்ணா? காய் பெருசாக இருக்கு. ஏன்னா காய் இந்த சார் இருக்கு. இந்த சீப்பாக கொடுப்பா. அப்படியே வாங்கிப்பா. பாப்பா வீட்டுக்கு 4 காய் கொடுக்கணும்ல. இது வந்து குழம்பு வைக்கிறதுக்காக அப்பா வாங்கியிருக்காங்க. இது 2வது வாங்குது. 7வது வாங்குறது கடையில் இருக்காங்க. அது இன்னொரு நாளைக்கு போகிறது. மறந்துட்டு வச்சுட்டியா? வாழைக்காய் எடுத்துகிட்டு போக கொடுத்தாப்புல வாழைக்காய் அங்கேயே வச்சுட்டு வந்துட்டேன். அதுக்காக இப்போ 2வது டைம் வாங்குது. இவர் கடையில் தான் வாங்குது. கரும்பு வந்து பார்த்தீங்கன்னா டிராக்டரில் இருக்குது. இங்கே இருக்கிற கரும்பு கொஞ்சம் சரியில்லைன்ட்டு முன்னாடியே போட்டுருக்கணும். டிராக்டரில் இருக்கிற கரும்புக்கு ஏற்ற போகிறோம். 2 கட்டு நல்ல கட்டாக பார்க்க போகிறாரு அப்பா. ஏறுப்பா. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கடையில் வந்து கரும்பு வந்து அடுக்கி வச்சுருக்காங்க. ஆனால் நல்லா இல்லைன்ட்டு அப்பா அங்கே வந்து டிராக்டர் மேலே இருக்கிற 2 கரும்பு எடுக்கிறாரு. அப்பாவுக்கு இங்கே இருக்கிற கரும்பு தான் பிடிச்சிருக்கான். சரி. ஓ, அது ஒரு பிஸ்னஸ் ஐடியாவா? அப்படியே வாங்கிக்க கபிலா. மாமன் சும்மா யூடியூப்ல வீடியோ போடுறத எடுக்கணும்டா. ரொம்ப தேங்க்ஸ். அவன் எங்கே தான் இருக்கான்? எசனை தானே தம்பி? சரி. கரும்புலாம் வாங்கிட்டீங்களா? கரும்புலாம் வாங்கியாச்சா? சரி. எல்லாம் வந்து ஆர்வமாக பார்க்குறாங்க, என்னமோ இந்த அண்ணன் பண்ணுது அப்படின்ட்டு. இந்த அண்ணன் ஒன்றும் பண்ணல, சும்மா ஒரு நாள் வந்து சும்மா இருக்கேன், அவ்வளோதான். இந்த 2 கரும்பையும் வந்து வண்டியில் ஏற்றிக்க வேண்டியதாங்க. கட்டு தான், ஒரு கட்டு தான் வாங்கிருக்கீங்களா?
2 கட்டு கரும்பு 2 வாழைத்தாரு. என்ன மாப்பிள்ள என்ன பிடிச்சிட்டு இருக்க? சும்மா கரும்பு வாழைப்பழம் எல்லாம் வாங்குறது. ஒன்று முடிஞ்சு உள்ள நல்லதான். ஏதோ பண்ண சரி 1100. வாழைத்தாறு 300 ரூபா. ஓகேவான்னு பார்த்து சொல்லுங்கள். நம்ம வாழைத்தாறு வந்து பார்த்தீங்கன்னா 300 ரூபாங்க. நம்ம வாழைத்தாறு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். ஆனால் பொங்கலுக்குள்ளே பழுக்காது போல். எல்லா தாருமே அப்படி தான் இருந்துச்சு. எல்லா குச்சிலையும் இப்படி தான் இருந்தது தாறு பழுக்காமல். கரும்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கட்டு 300 ரூபாங்க. கரும்பு எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள். உங்கள் ஊர்லலாம் கரும்பு வாழைத்தாறுலாம் என்ன ரேட்டு போகுதுன்னு சொல்லுங்கள். அப்பா வந்து கரும்பை கட்ட போகிறாரு, அப்படியே பாருங்கள். அந்த பக்கம் தான் ஸ்டார்ட் பண்ணுறது. என்னதுரா? அப்படியே பேசுங்க. என்ன பேசுனீங்க? பொங்கல் வாழ்த்துக்கள் சொல்லு. எல்லாத்துக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள் சொல்லு. இங்கே சொல்லு, மக்களுக்கு சொல்லுங்கள். அவன் சொல்கிற மாதிரி சொல்லு. பொங்கல் நல்வாழ்த்துக்கள் மக்களே, எல்லாத்துக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். யூடியூப்பில் வரும் பாரு. யூடியூப்ல உங்க ஐடி பேர் என்னன்னா? இது நம்ம ரூட்டுன்னு சேனலு. இது நம்ம ரூட்டு. அது ஃபுல் லென்த் வீடியோவாக வரும், அதில் வரும் பாருங்கள். எங்கள் சின்னம்மா பையன் வந்துட்டு எங்கள் ஆயாவுக்காக மாவு கொண்டு வந்தான் இட்லி சுடுறதுக்காக. அப்படியே அவன் வண்டியை நாங்கள் கரும்பு ஏற்றிட்டு வரலான்னு யூஸ் பண்ணிக்கிட்டோம் இன்றைக்கி. அடுத்ததாக வந்து அப்பா வண்டியில் ஒரு கட்டு. பார்த்தீங்கன்னா கரும்பு வாழைத்தாறுலாம் ஏற்றிக்கிட்டு கிளம்ப போகிறோம். அப்பா வண்டியை எடுக்க போகிறாரு. கபிலா, நீ பொறுமையாக வரியா அந்த வண்டியில்? சின்ன வண்டியில் வந்து வாழைத்தாரும் ஒரு கட்டு கரும்பும் கபிலா எடுத்துக்கிறான். அதெல்லாம் அடிக்காது. அப்பா வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைடாக கரும்பை கட்டிட்டு நானும் அப்பாவும் இந்த வண்டியில் போகிறோம். சும்மா 1 கிலோமீட்டர் தூரம் தான் நம்ம ஊர், அதனால் பயப்படாமல் போகலாம். அந்த சைடு வச்சுட. வாரேன் கிட்ட போயிடலாம். அப்பா இல்லையே, ஓட்லேயே சாத்தி வை கபிலா. அப்பா இப்படி ஓட்டில் வச்சு போகிறப்ப வரப்போ பார்த்தா தான் ஏன் பொங்கல் மாதிரி தெரியும். ஒவ்வொரு கரும்பா இனிமேல் உருவி சாப்பிட வேண்டிதான். இது என்ன? நெத்திக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரும்பை பார்த்ததும் கரும்பு வேணுங்கிறோம். எட்டுமா? வெட்டு சரி. அவன் கை ஓட்டுற போகிறான். சரி, கையெடு. கொஞ்சமாக வெட்டி விடுப்பா. மேலேயே எச்சாக்கிக்கிறான். அங்கே பாரா அடிச்சஞ்சி. உனக்கு என்ன இப்போ கரும்பு வேணுமே? சரி சும்மா அங்கே கரும்பு தாத்தா, அது கரும்பு தராது, சாப்பிடு. பாருங்க மூஞ்சியே ஆளை குளிச்சுட்டு பவுட்ரு அடிச்சா. தாத்தா என்ன பண்ணுறாரு? கரும்பு வெட்டுறாரா? சரி ஆச்சுக்க டே தின்னு. இங்கே வேறு அது அப்போ நறுக்கிக்கலாம் கொஞ்சமாக. அதுதான் கடிச்சா கீழே போட்டு வேண்டியதான். மேலே வைக்கணும். அருவாளை இன்னும் மேலே வைக்க சொல்கிறான். கீழே வச்சா வெட்டிக்குவானு. அங்கே மேலே வை. சரி பண்ண. மணி 1 மணி ஆச்சு. காலைல 9 மணிக்கு புறப்பட்டு பொங்கலுக்கு வேண்டிய ஜாமான் அனைத்தும் கொண்டாந்து வச்சாச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக குருவி சேர்க்குற மாதிரி எல்லா ஜாமானும் வாங்கிட்டு வந்து வச்சாச்சு வீட்டில். அதே ஒரே இடத்துல வாங்கக்கூடாதுல்ல, போனால் தான் தெரியும். அங்கே எப்படி இங்கே அப்படின்னு எல்லாத்தையும் பார்த்து கொண்டாந்து வச்சாச்சு. நாலுலேருந்து வந்து சாமி கும்பிட்றதால தான். ஆமாம், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா போகி திருநாள். போகி பொங்கல் இன்றைக்கி எல்லாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா போகி பொங்கல் நல்வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் போகியல் பொங்கல் வாழ்த்துக்கள். ஆமாம், நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் வீடியோலாம் வரும் பாருங்கள். அப்படியே பொங்கல் எப்படி கொண்டாடுறோம்னு. அவ்வளோதான் மக்களே. அடுத்த ஒரு என்ன 900 நாள் இருக்க பொங்கல். நாளைக்கு பொங்கல். ஸோ தொடர்ந்து எல்லாருக்குமே பொங்கல் நல்லபடியாக கொண்டாடுவோம். அட்வான்ஸ்
ஹாப்பி பொங்கல் நல்வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். வாழ்த்துக்கள். நாளைக்கு வாரம். நாளைக்கெல்லாம் வேஷ்டி சட்டை தான் என்னப்பா எத்த வச்சிருக்கியா? சரிங்க மக்களே, அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.